ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி போட்டு இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது வந்து ஏபிசி மால்ட் தாங்க. என்னோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்குது எப்படி அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம பாடிக்கு என்ன தான் கொடுத்தாலும் இன்டர்னலாக ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது தான் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னா ஏபிசி மால்ட் நான் வந்து ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கும் சொல்கிறேன். ஏபிசி மால்ட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நிழலில் ஒரு வாரம் வரைக்கும் காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் ஆல்மண்ட், பிஸ்தா, முந்திரி, மக்கானா சீட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணும்போது சூப்பராக நம்மளோட ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு டம்ளர் பால் கூட ஒரு ஸ்பூன் கலந்து ரெகுலராக குடிக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நான், வியான், ஆல்பர்ட்னு 3 பேரும் ரெகுலராக குடிச்சிட்டு வரோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதை இவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து உங்களால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க வந்து நம்ம அம்மாவோட கைப்பக்குவத்தில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஹைஜீனிக்காக ரெடி பண்ணுறாங்க. அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க.